நம்ம ஊர்ல பானிபூரிக்கு எந்த அளவுக்கு ஃபேன் கிளப்ஸ் இருக்கோ, அதே அளவுக்கு மோமோஸ்க்கும், அதோட சட்னிக்கும் நெறைய ஃபேன் கிளப்ஸ் இருக்கு. மோமோஸ் வந்து கடையில பாக்கெட் வாங்கி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றலாம். ஆனா சட்னி கடையில வாங்க முடியாது. வீட்ல எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 20 காஷ்மீரி மிளகாய், 4 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தோல் உரிஞ்ச பிறகு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, சூடு ஆறுனோன தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பேஸ்ட் மாரி அரைச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்துல கடாய் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி, இஞ்சி, பூண்டு பொடியா நறுக்குனத சேர்த்து அதோட நிறம் மாறி நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனோனே அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து 2 பெரட்டு பெரட்டிட்டு சுவைக்கு ஏத்த மாரி உப்பு, அதோட காரத்த பேலன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சமா சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, கடைசியா 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரையும் சேர்த்து 2, 3 பெரட்டு பெரட்டிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணீங்கன்னா, நல்ல காரசாரமான மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடும். இது மோமோஸ்க்கு மட்டும் இல்ல, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட இந்த சட்னி வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த மோமோஸ பொறுத்தவரைக்கும் மோமோஸ்க்காக சட்னிய சாப்பிட மாட்டோம். சட்னிக்காக மோமோஸ் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு சட்னி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.